மச்சா, டு யூ நோ ஒன் திங்? இந்த வாழ்க்கைன்ற ஒரு வார்த்தையை பல விதத்தில் டிஃபைன் பண்ணலாம். அது ஏன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்லட்டுமா? லைஃப் வந்து படம் மாதிரி மச்சா. வில்லன்ஸ் எப்படி இருப்பாங்க, எங்கே இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க பண்ணுற அராஜகம், அவங்க பண்ணுற அநியாயம். அண்ட் டு யூ நோ ஒன் திங்? திஸ் வில் நாட் ஸ்டாப் அன்லெஸ் ஒன் கம்ஸ். ஒருத்த வர வரைக்கும் இதை நிப்பாட்ட மாட்டாங்க. ஒரு வில்லனை பல பேர் டிஃபீட் பண்ணலாம். அப்படி டிஃபீட் பண்ண முடியலன்னா, ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஒவ்வொரு பசங்களோட வாழ்க்கையிலையும் அந்த பையன்தான் ஹீரோ. அவன் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, அவன் பேரண்ட்ஸுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அந்த பையன் வேறு யாரும் கிடையாது. யாரு மச்சாது? நான் தான். நீ கேட்கலாம், இதெல்லாம் ஏன் இப்போ என்கிட்ட சொல்கிற அப்படின்னு. பட் ஐ ஹேவ் த ரீசன் ஃபார் இட். என்ன தெரியுமா? எப்போல்லாம் என்னை நானே ஹீரோவை நினச்சிட்டு என் வாழ்க்கையில் நான் சாதிக்கலாம்னு நினைக்கிறேனோ, அந்த மேலே இருக்க கடவுள் உன்னை ஹெவியாக சேலஞ்ச் பண்ணுவார் வித் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹர்டில்ஸ். அப்போ நீ அந்த சேலஞ்சை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது தாண்டா உன் வாழ்க்கையில் டேம் சினிமா. பட் டோன்ட் டேக் இட் தட் ஈஸி மச்சா. யூ ஹாவ் டு ஸ்ட்ரகிள் அ லாட் டு வின். அந்த சேலஞ்சில் கனவுல கூட தோத்துறாத. அப்படி தோத்துட்ட, நெஜ காயத்தோட வலியோட மோசமாக வலிக்கும். அந்த வலி தாங்கவே முடியாது. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அப்போல்லாம் கடவுள் கூட என்னை வந்து காப்பாற்றலை. நான் கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இதுக்கெல்லாம் அவர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? பச்சை புள்ள மாதிரி வந்து சிக்கிக்கிட்டான். சிரிச்சது மட்டும் இல்லாமல் ஈவன் புஷ்ட் மீ டீப்பர் இன்டு மை டவுன்ஃபால். இதெல்லாம் என் வாழ்க்கையை ஷேப் பண்ணுறதுக்காக நீ நினைக்கிறியா? இல்லை, அவரோட சுய சந்தோஷத்துக்காக. காயத்தோட ஆளும் எனக்கு தெரியாது. அக்கார்டிங் டு ஃப்ரம் மை சைட், கடவுள் கெட்டவங்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு நல்ல பக்தனை இழக்கிறாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். பட் ரிமெம்பர், இதை எனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலை. ஈவன் அ பிட். என்னதான் இதெல்லாம் கெட்டதாக வந்து முடிஞ்சாலும் ஒரு கடவுள் வந்தார், லார்ட் கருப்பன். ஹீ வாஸ் த ரியல் சேவியர் ஆஃப் மை லைஃப். அது மட்டும் இல்லை, நான் தொடர போகிற வாழ்க்கைக்கும் அவர் தான் எனக்கு உதவி பண்ண போகிறார். உன்னைய கொல்லணும்னு நினைச்சிருந்தா அது எப்பவோ நடந்திருக்குண்டா. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை வச்சுதான் அதை செய்யணும்டா. அப்படியா? அப்ப இதை கேளு. அண்ட் மச்சா, ஐ வில் சேஞ்ச் எவ்ரிதிங். என் வாழ்க்கையை அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். ஈவன் தட் இஸ் டேம் காட், ஐ எம் நாட் கோயிங் டு கேர் அபவுட் இட். வென் யூ ஆர் ரெடி டு ஃபைட் ஃபார் யுவர் ஹோல் லைஃப், நீ தாண்டா ரியல் ஹீரோ. இது ஒன்றும் கான்செப்சுவல் லெசன் கிடையாது. திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அவன் அழுகிற வரைக்கும் அவனை சும்மா விடாதீங்க.